ஒரு பழம் சாப்பிட்டவுடன் பொய் சொல்ல முடியாதாம். WET. ஒரு நாள் தெனாலிராமன் இருந்த கிருஷ்ணதேவராயர் அரண்மனையில் ஒரு விசித்திரமான சம்பவம் நடந்தது. வட இந்தியாவிலிருந்து ஒரு சாமியார் வந்து அரசனுக்கு ஒரு பொன்னிறமான பழத்தை கொடுத்தார். மகாராஜா, இது சாதாரண பழமில்லை, இதை சாப்பிட்டால் எப்போதும் பொய் பேச முடியாது என்றார். அரசன் அதிசயமடைந்தார். WET. அப்படியா, இதை என் அமைச்சர்களிடம் சோதித்துப் பார்க்கலாம் என்றார். சோதனை ஆரம்பம். அடுத்த நாள் அரண்மனை மண்டபத்தில் அனைவரும் கூடியிருந்தனர். அமைச்சர்கள், காவலர்கள், அறிஞர்கள் எல்லாரும். அரசன் சொன்னார், இந்த பழத்தை சாப்பிட்டவுடன் நீங்கள் பேசும் வார்த்தைகள் உண்மைதான் ஆகும். முதலில் ஒரு அமைச்சர் சாப்பிட்டார். அவரிடம் அரசன் கேட்டார், நீங்கள் எப்போதும் நேர்மையாக இருக்கிறீர்களா என்றார். அமைச்சர், ஆமாம், நான் எப்போதும் உண்மைதான் பேசுவேன். ஆனால் அந்த பழம் வேலை செய்ததால் அவர் திடீரென்று சொன்னார், இல்லை, சில நேரங்களில் பொய் சொல்வேன். ஹெஹெஹே. அனைவரும் சிரித்தார்கள். கிராஸ்ட். தெனாலிராமனின் சந்தேகம். இதையெல்லாம் பார்த்து தெனாலிராமன் சிரித்தார். இது உண்மையிலேயே மந்திரமா அல்லது ஏதாவது ட்ரிக் இருக்குமா என்று யோசித்தார். அரசன் கேட்டார், ராமா, நீயும் சாப்பிடு. பழத்தை எடுத்தார். ஆனால் உடனே சாப்பிடவில்லை. அவர் ஒரு நிமிடம் யோசித்து சிரித்தபடி சொன்னார், மகாராஜா, நான் இப்போ இந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நான் பொய் சொல்றேன்னு சொன்னா அது உண்மையா பொய்யா? WET. அரசன் குழம்பினார். டிசி. அமைச்சர்கள் ஒருவரையொருவர் பார்த்தார்கள். குழப்பம் அதிகரிக்கிறது. தெனாலிராமன் தொடர்ந்து சொன்னார், நான் பொய் சொல்றேன்னு சொன்னா அது உண்மையாயிருந்தா நான் பொய் சொல்றேன்னு அர்த்தம். அது பொய்யாயிருந்தா நான் உண்மை சொல்றேன்னு அர்த்தம். அரண்மனை முழுக்க அமைதி. சாஷே. யாருக்கும் பதில் சொல்ல முடியவில்லை. கிருஷ்ணதேவராயர் சிரித்தார். ஹெஹெஹே. ராமா, நீ என்னை மீண்டும் ஏமாற்றிவிட்டே என்றார். இந்த பழம் மந்திரமில்லை, ஆனா உன் புத்திசாலித்தனம்தான் உண்மையான மந்திரம். கதையின் நெறி. புத்திசாலித்தனம் இருந்தால் எந்த சூழ்நிலையையும் நம்மால் சமாளிக்க முடியும். எல்லாம் நம்புறதுக்கு முன்னாடி சிந்திச்சு பார்ப்பது முக்கியம். இப்படி புத்திசாலி கதைகள் வேண்டும்னா இப்பவே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகான் ஷைன் ஆன்.